தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விதிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட்டதா என்பது பற்றி தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் முரளிதரன், கிருஷ்ணவள்ளி அமர்வின் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதில் மனு தாக்கல் செய்த தமிழக அரசின் வழக்கறிஞர் துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை ஆணையம் விசாரித்து அறிக்கை அளிக்கும் என தெரிவித்தார். இருப்பினும் நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது தூத்துக்குடி போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும், விதிமுறைகளை பின்பற்றி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா எனவும் மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதுகுறித்தும் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தூத்துக்குடி போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தாருக்கு போலீசார் தொந்தரவு தரக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், தற்போது இந்த உத்தரவின் பின்னணி என்ன? நீதிமன்றம் இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய கருணாகரன். விக்னேஷ், எக்கோ அடிக்குது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும், நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கடந்த 22ஆம் தேதி நடந்த ஊர்வலத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து 13 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த கட்டுக்கடங்காத இந்த போராட்டக்காரர்களின் கூட்டத்தால் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டதாக போலீசார் கணக்கற்ற வழக்குகளை பதிவு செய்துள்ளனர் என்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அதிகாரத்தின் அமைப்பாளர் தங்கப்பாண்டியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த பிறகு காவல்துறையினர் நூற்றுக்கணக்கான பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களின் பெயர் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மேலும் பல்வேறு தரப்பினரை, குறிப்பாக மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட அமைப்பினரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். மேலும் அவர்கள் சட்டவிரோதமாக கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். மேலும் அவர்கள் குடும்பத்தினரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் முறைப்படி வழக்கு பதிவு செய்து அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இதுதான் காவல்துறை நடைமுறையாக உள்ளது. ஆனால் தூத்துக்குடியில் சம்பவத்தை கருத்தில் கொண்டு இதில் பங்கேற்றதாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பினை சேர்ந்தவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தும் மற்றும் சட்டவிரோதமாகவும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களது குடும்பத்தினரை துன்புறுத்துகின்றனர். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. எனவே தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அவர்களின் பெயர் விவரம் என்ன, மேலும் இது குறித்த அறிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் தங்கப்பாண்டியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு அவசர மனுவாக இன்று தாக்கல் செய்து விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை நீதிபதிகள் முரளிதரன் அமர்வு விசாரித்தது.
அப்பொழுது அதாவது இந்த தூத்துக்குடியில் கலவரத்தில் தொடர்புடையதாக போலீசார் சட்டவிரோத காவலில் யாரையும் கைது செய்யக்கூடாது, மேலும் அவர்களது குடும்பத்தினரை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட வழக்கறிஞர் நூற்றுக்கணக்கான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர், அவர்களுடைய பெயர் விவரம் குறிப்பிடவில்லை என்று வழிமறித்தார். அப்பொழுது அதாவது ஒரு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர் கூடியுள்ளனர், அவர்களின் பெயர் முகவரியை போலீசார் கண்டுபிடிக்க முடியுமா? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கிய சிசிடிவி கேமராவின் பதிவுகள் எங்கே என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அது இயங்கவில்லை என்று கூறிய பொழுது எவ்வாறு அது இயங்காமல் இருக்கும் என்று பல்வேறு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது ஈடுபட்டவர்களை சட்டவிரோத காவலில் கைது செய்வதற்கும் அவர்களது குடும்பத்தினரை துன்புறுத்துவதற்கும் தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் இது குறித்து விரிவான உத்தரவை வழங்குவதாக கூறி வழக்கை முடித்து வைத்தார் விக்னேஷ். கருணாகரன், தற்போது இந்த விஷயத்துல அப்பாவி பொதுமக்கள் துன்புறுத்தப்படாம இருக்கிறதுக்கும் அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் தமிழக அரசின் சார்பில் உயர்நீதிமன்ற கிளையில என்ன மாதிரியான பதில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு? விக்னேஷ், அதாவது இந்த வழக்கு இன்றுதான் அவசர வழக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் நாங்கள் உரிய யாரையும் துன்புறுத்தவில்லை, உரிய முறைப்படி தான் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பதிலளிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்றுதான் விசாரணைக்கு வந்துள்ளது என்பதால் ஆரம்ப கட்டத்திலேயே இது குறித்து நாம் நீதிமன்றம் நேரடியாகவே தலையிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் கைது சட்டவிரோத காவலில் யாரும் கைது செய்யக்கூடாது, மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு எந்தவித துன்புறுத்தலும் வழங்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து மேலும் இது குறித்து விரிவான உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாக கூறி வழக்கை முடித்து வைத்தனர். விக்னேஷ், கருணாகரன், இந்த வழக்குல நீதிமன்றம் எவ்வாறு கையாள போகிறது என்பது தொடர்பான ஏதேனும் விவரம் இருக்கா? இதற்கு முன்னதாக இது போன்ற ஏதேனும் வழக்குகள் இது போன்ற வந்திருக்கா? விக்னேஷ், அதாவது அந்த தூத்துக்குடி சம்பவம் 22ஆம் தேதி நடந்த பேரணி, அதையொட்டி நடந்த துப்பாக்கி சூடு, அதை அந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கி, அதாவது இழப்பீடு உயர்த்தி வழங்க வேண்டும், மேலும் சிபிஐ விசாரணை வேண்டும், மேலும் குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை குறித்து கடந்த வாரமே 10 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இதே தூத்துக்குடி சம்பவத்தை தொடர்புடையதாக மேலும் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களில் அதாவது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைத்து 3 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது காவல்துறை ஆணையில் பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை காவல்துறையினர் பின்பற்றி உள்ளார்களா என்பது குறித்தும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்தும் இன்றும் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குகளும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த வழக்குகளுக்கு அரசு தரப்பில் பதிலளிக்க அதாவது பதில் மனுவை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 6ஆம் தேதி ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று இந்த மனு அவசர மனுவாக மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த திருநெல்வேலி மாவட்ட அமைப்பாளர் தங்கப்பாண்டியன் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் பொழுதுதான் நீதிபதி முரளிதரன் கிருஷ்ணவேலி அமர்வு தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவர்களின் குடும்பத்தினருக்கு எந்தவித துன்புறுத்தலும் வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.